ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஃபிஷ் கறி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுங்க. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம். எண்ணெய் எப்போவுமே கோகோனட் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறது பெட்டராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஃபிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போடுங்க. நிறைய பேர் பூண்டு போடுவீங்க, அப்படி இல்லாமல் இஞ்சி போட்டு பாருங்கள். ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை ஆட் பண்ணுறேன். தக்காளியை கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணுறத விட இந்த மாதிரி பியூரி மாதிரி செஞ்சு ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். இதில் இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் கொத்தமல்லி மிளகாய் தூள். நான் இது ரெண்டும் ஒன்றா பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இப்படி ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும், இல்லைன்னா இது சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா கொதி வரணும். கொதிச்சா தான் அந்த மசாலாவில் இருக்கிற பச்சை டேஸ்ட்டெல்லாம் போய் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு புளி தண்ணி ஆட் பண்ணுறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடி ஆட் பண்ணுறேன். எப்போவுமே குழம்புலையோ இல்லை எந்த ஒரு டிஷ்ஷுலேயுமே நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள், அந்த கிரேவிக்கே நல்ல டேஸ்ட் வரும். இப்போது நான் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸோ மாங்காய் வெந்து வர டைமில் நான் இப்போ மீன் ஆட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக மத்தி மீன் கிடச்சிது. ஸோ இந்த கிரேவி செஞ்சு உங்களுக்கு காட்டலான்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரேவி பிடிக்கும். மீன் குழம்புல போட்டுட்டு இந்த மாதிரி லேசாக இலக்கி விட்டுருங்க. நம்ம சும்மா இலக்கிட்டே இருந்தோம்னா மீன் உடஞ்சிரும். குழம்போடு சேர்ந்துருச்சுன்னா அப்புறம் சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். இப்போ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இஞ்சி துண்டும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒரு தடவை மீன் குழம்பு வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். Thanks for watching.